இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புருக்கேவன்ல நான் போய் பிச்சை எடுக்க வரேன் கைஸ். கேம் பாஸ் கேட்டு ரோபாக்ஸ்லாம் கேட்டு அதெல்லாம் நம்ம சரியாக பண்ண போகிறோம் கைஸ். நான் கேம் பாஸ் வாங்கிட்டு தான் நான் கேம் விட்டு வெளிலவே போவேன். ஆமால வியனை ஆமாம் தானே. இப்போ நம்ம என் ஃப்ரெண்டு பிரதர் கூட தான் விளையாட போகிறோம். அவங்ககிட்ட வெறும் ஏடிஎம் கிட்ட இருக்கு, என்கிட்ட குல்ஃபு கார்டு இருக்கு கைஸ். இல்லை நிறைய காசு 63 ரோபக்ஸ் இருக்கான்னு என்னன்னா ப்ளீஸ் டொனேட் அது கண்டுபிடிச்சதால எனக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கா. ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் கிடைக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டுபிடிச்ச உடனே எல்லா கேம் பாஸும் வாங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். 63 ரோபக்ஸ். டேய் எனக்கு கொஞ்சம் ரோபக்ஸ் கொடுக்க மாட்டீங்க தானே? டேய் கேம் பாஸ் வாங்கி கொடுக்குறேன். சரிடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் நிறைய பேர் பிச்சை எடுத்துட்டு அவங்க எல்லாம் ஏழைன்னு சொல்றாங்க சார். நான் என்ன கூட வந்திருக்கேன் சார். என்ன சார் மறந்துட்டீங்களா? எஸ் ஆமாம் சார். அதோ இவனை குல்ஃபு காட்டில் என்ன பண்ணான்னு ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். டேய் இவனை ஃபாலோ பண்ணிட்டு தானே நான் இருக்கோம். கைஸ் நம்மளோட பலியன் கண்டுபிடிச்சிச்சு பாய்ஸ். அவன் ஒரு விஐபி கேம் பாஸ் வச்சுக்கிறான். முன்னாடி விஐபி வந்து 1000 ரோபக்ஸ், இப்போ 400 ரோபக்ஸ் தான். ஏய் பலியோட சிக்கிக்கிட்டுடா. சிக்கா இருக்கால சமையலுக்கு ஒடுவாள் கிடைச்சிட்டா. சப்தம் சொல்லுது வேட்டுக்குண்ட ஓடுவா தட்டி டஸ்னா தண்டன சிங்கிச்சா சிங்கு சிங்கு சாக் சிங்கு 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 சாக் சிங்கிச்சா 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 சிங்கு சிங்கு சாக். டேய் என்கிட்ட ஒரு வீடு இருக்கா? நான் ஒரு பலியாடு மாட்டிக்கிச்சு. சிக்கிட்டான் ரோபக்ஸ். பலியோட வீட்டுக்கு போயிட்டா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டான். எவன் சொல்லு. விஐபியா? டோ மேன்ஷனா சொல்ற? மேன்ஷனாடா நீ சொல்ற? எந்த வீடுடா சொல்ற? அதையாச்சும் சொல்றா ப்ளீஸ்டா. யார்ரா அவங்களோட வீட்டு நம்பர் நேம்ல சொல்றா. வீட்டு நம்பர்ல சொல்றா ப்ளீஸ்டா. 23யா? மிஸ்டர் ஹவுண்டு சொல்லவா ஃப்ரெண்ட்ஸ்? நாடு தெரியாமலே அந்த நேரத்துல இருக்கிற எல்லா கேர்ள்ஸ் ப்ரே போய் இப்போ நான் போய் சும்மா எல்லாரையும் ரோல் சைஸ் காரில் வந்து எல்லாரையும் ப்ரோக் பண்ண போகிறேன்டா. ப்ரோக்கு இஸ் காலிங் அ கோஸ்ட். நராஜா ராஜாட்டி உன்னுடைய வீசா. ராஜாட்டி உன்னுடைய வீசா. பலியாடு சிக்கிக்கிச்சு. வேணும்டா உனக்கு. தூக்கி போட்டு போடப்போம் கன்சிஸ்டா. எங்க கிட்டவே ஃபைட்டிங்ஸா. எங்களை லைட்டானோ நீங்க சிறகி அடிப்போம் பெல்ட்டிஸா. எப்படியாச்சும் ஒழிச்சு போய் நம்ம இங்கே இருக்க காசும் திருடணும்டா. எங்க இருக்க இது கராஜ். யாருமே இல்லை.
நல்ல வேலை யாருமே இல்லைப்பா. என்னடா ஒன்றும் இல்லை. ஹாஸ்பிட்டல் வந்தியா? ஏய் வாடா, என்னையும் செட்டு போயிடலாம். ஒய் நம்ம பிச்சை தானே எடுத்துகிட்டு இருக்கோம். என்னாச்சும் காசு திட்டுற வேலை பார்க்கலாம்டா. என்னடா திருட்டியா? ஐயோ பட்டா போடுறா. நீ காசு திருடிங்கறியா? ஏய் எப்படியோ தப்பிச்சு எஸ்கேப் ஆயிட்டு வந்தேன்டா. திருட்டி பிடிக்கும் வெடி வெடிக்கும். ஏய் என்கிட்ட ஒரு வீடு இருக்குதுடா. உனக்கு உன்னை ரூம்மேட்டை போடுறேன்டா. வாடா ப்ளீஸ்டா வாடா. உங்களோட வீட்டில் தங்கிட்டேன். வாடா உன்னெல்லாம் வீடு நல்ல ரிச்சாய் உனக்கு ஒன்று காட்டுருவான்டா. நீ கூட ஜாயின் பண்ணலாம். ஏன் ஜாயின் பண்ண வைக்க உன்னை? என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் கார் இருக்கு. அதுவும் குல்ஃபு காட்டுறான்டா. This is business. என்கிட்ட ஒரு குல்ஃபு காட்டு இருக்குதுடா காரு. யாருக்குமே கார் இல்லைன்னா என்கிட்ட இருக்குது குல்ஃபு காட்டு. ஃப்ரிட்ஜு வாங்கணும், டிவி வாங்கணும், எக்ஸ்ட்ரா ஃப்ரிட்ஜு வாங்கணும். என் குல்ஃபு காட்டை பார்க் பண்ணிட்டேன். ஏய் ஹிந்திடா, இங்க ஹிந்தி. ஐயா என்னை பேன் பண்ணிட்டாங்கடா. அடே என்னோட குல்ஃபு காட்டை சேர்த்து மாட்டிக்கிச்சுடா. என்னை பேன் பண்ணிட்டாங்கடா. எப்படா நான் போலீஸ் ஆகி வருவேன்? மன்னிப்பு கேட்ட கிடைக்காது. ஏய் எனக்கு வேணும்டா. என்கிட்ட ஒரு வீடு கூட இல்லைடா. என்கிட்ட ஒரு வீடே இல்லைடா. ப்ளீஸ்டா. என்னடா நான் பண்ணுவேன்? என்னாச்சும் ஒர்க் பண்ணி காசு தானே வாங்க முடியும். நான் என்னடா பண்ணுவேன்? என்கிட்ட ஒரே ஒரு டிராக்டர் தான் இருக்குது. ஆல்ரெடி என்கிட்ட ஒரு டிராக்டர் தான் இருக்குது. அதுலேருந்து ஸ்மோக் வர்றது தான் மிச்சம். நான் பண்ணுவேன். என்கிட்ட நான் நிஜமான சொல்கிறேன், பொய்லாம் சொல்ல. என்னடா நான் பண்ணுவேன்? என்கிட்ட ஒரே ஒரு குல்ஃபு கார் தானே இருந்துச்சு. அடியே மாட்டி விட்டானுங்கடா. என்னடா நான் பண்ணுவேன்? என்கிட்ட ஒரு வீடு கூட இல்லைடா. நான் என்னடா நான் பண்ணுவேன்? நீ என்ன சொல்லு. இங்கே பாரு, எல்லாம் என்ன பேன் பண்ணி வச்சுக்கிறாங்க. நான் என்னடா பண்ணுவேன்? என்கிட்டே இருக்கிறது ஒரே ஒரு சான்ஸ். என்கிட்ட வீடு இல்லை. அதான் பிரச்சனை. இவங்களாம் எப்படி சமாளித்து நான் போவேன்? ஏய் ப்ளீஸ்டா, என் வீட்டில் தங்குறா. ப்ளீஸ்டா. என்கிட்ட ஒரு லக்ஸரி வீட்டு இருக்குதுடா. நான் அவங்க தங்க வைக்கிறேன்டா. ப்ளீஸ்டா. என்னை நம்புடா. நான் நம்புதான் சொல்கிறேன். உண்மையாக தான் நானே சொல்கிறேன். ஐயோ இருடா. நீல ஒரு வேஸ்ட் பீஸ் சொல்லிட்டாங்கடா. மிஸ்டர் ரவுண்டர் தானே? ஹவுஸ் நம்பர் 33யா? ஹவுஸ் நம்பர் 33 தானே சொன்னேன். ஏன் இந்த வீட்டில் இருக்கிற? ஹவுஸ் நம்பர் 33யா? ஆமாம். உங்கள் எந்த வீடு நினச்சிருந்த? ஓ நீ இந்த வீடு நினச்சிருந்தியா? ஆமாம். ஹவுஸ் நம்பர் 33. அந்த வீடை பார்த்தாலே நான் ஏன் தெரியுமா அந்த வீட்டை தங்குறேன்னு சொல்லல. இரு ஒரு நிமிஷம் புரிஞ்சுப்பேன். இந்த வீட்டை பார்த்தாலே நீ புரிஞ்சுப்பேன். நன்றி. மேன்ஷன்ப்பா சூப்பர். போட்டு மேன்ஷன் கட்சிச்சு கைஸ். இப்போ நம்ம ஒரு வீட்டில் ஸ்டே பண்ண போகிறோம். அதுவும் மேன்ஷன் கைஸ். நான் ரெக்கார்டிங் பண்ணிட்டுருக்கேன். சும்மா வந்துட்டே இருப்பாங்க கைஸ். நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? என் வீடியோ போடுறதுக்காக நான் அப்படி பண்ணுறேன்னு நினச்சிக்காதுங்க கைஸ். இல்லை கண்டுவாங்க கைஸ். நான் பேசுறது மட்டும் நீங்கள் கண்டுக்கோங்க கைஸ்.
நான் பேசுகிறது மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். வேறு யாருனாச்சும் பேசுனாங்கன்னா எங்களோட யாருனாச்சும் பேசிட்டே இருப்பாங்க கைஸ். நான் என்ன செய்யணும் பண்ணுருவேன். எங்கள் அண்ணன்கிட்ட கெஞ்சி கூட்டாடி நான் இங்கே வந்துட்டேன் கைஸ். எப்படியோ நான் வந்துட்டேன் கைஸ். திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுங்க கைஸ். எங்கே இருக்கடா நீ இப்போ எங்கே இருக்க? அதை மட்டும் சொன்னீங்கன்னா நான் தங்குவேன். யாரு ப்ரோ? யாரோ ஒருத்தவங்க கோஸ்ட் மாதிரியா யாரோ வந்துருக்காங்கடா. சார் உங்கள் கார் மேலே ஒரு 16 நம்பர் இருக்கு. 16 நம்பர் கொஞ்சம் மறந்துட்டீங்களா சார்? புள்ளி வரடா வார கட்டப்பட்டு டேய் ஜெடி தானே ரியல் ஓன பேர் ஜெனி தானே? அங்கேயும் நானும் ஒரு ஸ்டேட் டாப்பர் தான். என் பேர் அஜய் ஸ்டேட் டாப்பர் தானாலும்